and welcome to Learn with Prey with me Prema. This is Tamil Ilakkanam series. இந்த சீரீஸ்ல வந்து தமிழ் இலக்கணமோட டீட்டெயில் வந்து டாப் டு பாட்டம் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ரொம்ப கிளியரா பார்க்க போறோம், ரொம்ப எலாபரேட்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் 1ல பார்த்தோம்னா நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஸோ வர வீடியோவில் வந்து எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் சீரீஸ் பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு தமிழ் இலக்கணம் பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட் உங்களுக்கு கைட் கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. தமிழ் இலக்கணம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இலக்கணம் அப்படின்றது ஒரு மொழியை நம்ம வந்து பிழையின்றி பேசுவதற்கு, எழுதுவதற்கு, புரிந்து கொள்வதற்கு தான். ஓகேங்களா? ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கும் நம்ம கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுக்கும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், அது இல்லாமல் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத கரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகிறது தான் தமிழ் இலக்கணம். ஓகேங்களா? இலக்கணத்தோட வகைகள் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் இலக்கணம் வந்து 5 வகை. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு 5 வகைப்படும். ஓகேங்களா? அதனால தமிழ் இலக்கணத்தை வந்து 5 இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எழுத்து அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, ஒலி வடிவமா இருக்கிறது, அதாவது சவுண்டை வச்சு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை வச்சு எழுதப்படுறது தான் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க, ஒரு வேர்ட் ஃபார்ம் பண்றதுக்கு. தமிழ் எழுத்துக்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை, முதல், ஈறு, இடைநிலை, போலி, பதம், உணர்வு அப்படின்னு 12 பகுதிகளில் வந்து எழுத்திலக்கணம் வந்து விளக்கி சொல்லியிருக்காங்கன்னு சொல்றோம். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல டீட்டெயில்டா பார்க்கலாம். எழுத்து இலக்கணத்தோட டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2, முதல் எழுத்து அண்ட் தென் சார்பு எழுத்து. முதல் எழுத்து அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வர எழுத்து. அதே மாதிரி சார்பு எழுத்துன்றது அது வந்து சார்ந்து வர எழுத்துக்கள் தான் வந்து சார்பு எழுத்துன்னு சொல்றாங்க. இதோட டீட்டெயில்ஸும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சொல்லிலக்கணம். சொல்லிலக்கணம்ல வந்து பார்த்தோம்னா, ஒரு எழுத்து இல்லைன்னா ஒரு வேர்டு, பல எழுத்துக்கள் சேர்ந்து ஏதாவது ஒரு பொருள் தருது அப்படின்னா, அதாவது ஒரு மீனிங் தருது அப்படின்னா, அதுதான் வந்து சொல்லிலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க, ஈன்னு இருக்கு, பூன்னு இருக்கு. ஈன்றது இன்செக்ட். அதே மாதிரி பூ அப்படின்றது நமக்கு தெரியும், ஃப்ளவர். அதே மாதிரி மா அப்படின்றது நம்ம மாம்பழத்துக்கு மான் மட்டும் சொல்லுவோம். அதே மாதிரி கல், கடல், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து நிறைய எழுத்து சேர்ந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இப்படி வந்து நமக்கு மீனிங்ஃபுல்லான வந்து வேர்ட்ஸ் வந்து கொடுக்கறது தான் வந்து சொல்லு, எழுத்துக்கள் சேர்ந்து. ஓகேங்களா? சொல்லு வந்து என்னென்ன இதுல சொல்றாங்க அப்படின்னா, கிளவி, பதம் அப்படின்னு வந்து 2 வேறு சொற்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. சொல்லின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்க கிளவி, பதம் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அதோட டைப்ஸ். சொல்லோட டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 வகை: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அது இல்லாம சொற்களை வந்து இயல்பும் இடமும் நோக்கி 4 வகைகளா பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல் அண்ட் வடை சொல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பொருள் இலக்கணம். பொருள்னா நமக்கு தெரியும் மீனிங். பொருள் இலக்கணம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, பொருளுக்கான இலக்கணம் வந்து தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கு, வேற எந்த மொழியிலயுமே இல்லை. பொருள் இலக்கணத்தை பத்தி தொல்காப்பியத்துல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதுல இருக்க பாருங்க, தொல்காப்பியத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப பாடல்கள் இருக்கு, செய்யுள் இருக்கு அப்படின்னா அதுல வந்து பொருள் எப்படி கொடுக்கணும், அந்த பொருள் வந்து எப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்றது அப்படின்னா பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. பொருள் இலக்கணம் வந்து 2 வகை: அகப்பொருள், புறப்பொருள் அப்படின்னு 2 டைப் இருக்கு. யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணம் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா செய்யுள், உரைநடை, இலக்கணம், இந்த 3 இருக்கும். ஸோ அப்ப செய்யுள்ல மட்டுமே யாப்பிலக்கணம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. யாத்தல் அப்படின்றதுக்கு என்னன்னா கட்டுதல் அப்படின்னு பொருளும் சொல்லியிருக்காங்க. யாப்பிலக்கணம் வந்து செய்யுளோட இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல பாருங்க, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இந்த உறுப்புகளை வந்து மீன் பண்றதுதான் வந்து செய்யுள் யாத்தல் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு யாப்பிலக்கணம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யாப்பிலக்கணத்துக்கான வேற சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யாப்பு அப்படின்றதுக்கான வேற சொற்கள் பாட்டு, தூக்கு, தொடர், கவிதை, செய்யுள். இது எல்லாமே யாப்பு அப்படின்றதுக்கான வேறு பெயர்கள்.
ஸோ இதுவும் வந்து நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. யாப்பிலக்கணம் வந்து 2 வகைப்படும். உறுப்பியல், செய்யுளியல். அணி இலக்கணம். அணி இலக்கணம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வியப்பு அப்படின்றதுக்கு வந்து ஒரு அடுத்த ஃபார்மேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அணின்றது வந்து அழகு அப்படின்னு அர்த்தம். நம்ம பேசுற சென்டென்ஸை அழகா வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து அணி இலக்கணத்தோட ஒரு ஃபார்மு. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு தாஜ்மஹாலை பார்க்குறோம் அப்படின்னா, அது வியந்து இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஹாப்பி எமோஷன்ஸ்க்கு மட்டும் ஒரு விஷயத்த அழகா நம்ம சொல்றதுக்காக யூஸ் ஆகுறது தான் வந்து அணி இலக்கணம். அணி இலக்கணத்தை பற்றி வந்து தண்டி அலங்காரம்ன்ற ஒரு நூல்ல வந்து சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பழமையான நூல். அதே மாதிரி இதோட டைப்ஸ் வந்து பார்த்தோம்னா 2, சொல்லணி, பொருளணி. இதுல இருந்து நம்ம நிறைய டைப்ஸ் வரும் அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த சீரீஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த சீரீஸ் வந்து நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை அண்ட் டேக் கேர்.